கர்த்தரின் பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் உண்மையாகவும் எல்லாத்துலேயும் நாம் உண்மையாக இருக்கிறோம். அன்பினால் இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அன்போடு நடந்து கொள்ளணும். அதே போல் ஆவியில் விசுவாசத்துலேயும் நாம் ஜெபிக்கிறதுலையும் உண்மையாக இருக்கணுமா ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்குறவங்க கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க பாரு, அவங்க எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன்றாங்க, சாந்தமாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, எப்போவுமே அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது நமக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவரை பின்பற்றுறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் விளங்குவோமாக, இருந்தபடியே நாம் செய்வோமாக. ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், கூடவே இருப்பார். ஆமென்.